அக்கா ரேகா கிட்ட பேசுறதை விட்டுரு, உங்ககிட்டயும் ஹெல்ப் கேட்காது சொல்றாங்க மாமா. பண்ணிட்டு தான் சார் வந்து நீ கவலைப்படாத, நான் இருக்கேன். நீங்க யார் முதல்ல? சார் நான் ஏத்த வீட்டுல இருக்கேன் சார். சார் உங்களுக்கு அதான் தேவையில்லை சார். நீங்க தான் மாமா எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ரேகா இல்லாத வாழ்க்கை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாது. கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணிருக்கா. கூப்பிட்டு நம்ம போகாம இருந்தா ரொம்ப ஃபீல் பண்ணுவா. என்ன கோபி ஆச்சு? என்ன நடந்துச்சு? நீ ஏன் இப்படி ஆடி போய் அசந்து போய் நின்னுக்கு இருக்க? அதான் டேய், நானே உன்னை வெளியே போலான்னு கூப்பிடதாண்டா வந்தேன். வெளியே வா. நீ இருந்துக்க, இனிமே என் கூட வராத. ஏன் ஏன் இல்லடா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. உங்களை விட சிறந்த அம்மா பையன் இந்த உலகத்திலே இல்லைன்னு சொன்னாங்கடா அவங்க. உருட்டு வழியில் உருட்டி பொழைக்கும் குருட்டு உலகமடா நண்பா, உருட்டை பழகி கொள்ளடா. ஆபீஸ் விஷயமா? இல்ல சார், பர்சனலா. லீவ் ஏதாவது வேணுமா? தனித்தனியா போக வேண்டியது தானே எல்லாரும். என்னையா இப்படி பண்ணா இப்படி திட்டுற, அப்படி சொன்னா அப்படி பேசுற, என்னையா பண்ண சொல்ற? இது ரேகாவை பத்தி காலி பண்றேன் சார். என்ன சார் மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு? அதே லவ் பண்றோம் சார். பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது, பண்ணவே கூடாது. உன் ஓனரா இருக்கிற என்ன உன் மாமனாராக்க பாக்குற, அப்படிதானே? கோபக்காரர் இருக்கு அவரு. மிலிட்டரி ஆளுங்க அவரு. மிலிட்டரிங்க அவரு. மிலிட்டரி எடுத்தாங்க. தெரியாம எடுத்தாங்க. இல்ல அட்வான்ஸ் கேட்டிருந்தாலும் கொடுத்திருப்பேன். ஆனா நீ கேக்குறது என்னுடைய ஒரே பொண்ணு. வெளிய போயிரு நீ, வெளிய போயிரு நீ. டேய், என்னடா இங்க வந்து நிக்கிற? அவர்தானே நம்ம 2 பேரும் ஓரமா நிக்க சொன்னாரு. ரோகிணி வேற நிக்கிறாளே, இவ்வளவு இந்த ஃபங்க்ஷனுக்கு தானே என்ன வர சொன்னா. இப்ப நான் நல்லா மாட்டிக்கிட்டேனே. கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போ. விஷயத்துல நம்ம ஒவ்வொரு அடியும் பார்த்துதான் எடுத்து வைக்கணும். என்னதான் பண்றது? தம்பி, அவன்கிட்ட போயிடாதப்பா, அவனை கொலை பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. ரொம்ப மோசமா போயிட்டான். பாத்துக்கிறேன் போய். இப்ப நான் உன் விஷயத்துல ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கேன். நீ நம்ம வீட்டுக்கே வந்துரு. ஒரே டைம்ல எப்படி 4 பேர் இருக்கலாம்? கொஞ்சம் நம்மள சுதாரத்தை கேளுங்க. சுதார் சொல்லு மச்சான். என்னது நிஜமாதா சொல்றீங்களா? ஆமாமா, நீ சீக்கிரமா கிளம்பி வா. ஒரு பாட்டிலால தான் எடுக்கணும். யோ, அது முள்ளால எடுக்கணும் தானே பழமொழி.